ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோ நிலைவாசல் பூஜை பண்ணது தான் நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் தலைப்பு என்ன கொடுத்துருந்தேன்னா, விளக்கேற்றி நம்ம சாமி கும்பிட்றதுனால நம்மளுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். உண்மையிலேயே சொல்ல போனோன்னா நம்ம எண்ணங்கள் போல தாங்க வாழ்க்கை. மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம எப்போயுமே நல்ல விஷயங்கள் நினைக்கிறோம், செய்கிறோம். அது ஓகே. மித்தபடி இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டோன்னா, எப்போயுமே நம்ம யாருக்குமே நம்மளோட எண்ணங்களாலேயோ செயல்களாலேயோ பேச்சாலேயோ யாருக்கும் எந்த கஷ்டமும் வராமல் நம்மளோட லைஃப்பை நம்ம கொண்டு போகிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பேன். இது முன்னாடி வீடியோலையுமே நான் அடிக்கடி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்பயுமே நம்மளால் ஒருத்தவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது, தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கடவுள்கிட்ட முக்கால்வாசி நம்ம வேண்டிக்கணும். எப்பயுமே நம்ம ஒன்று செஞ்சோன்னா திருப்பி ரெட்டிப்பாக நம்மளுக்கும் பின்னாடி அதுவே வரும். அந்த முன்வினை செய்கிறது நம்மளுக்கு பின்னாடி வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் அதுவும். அதனால் நம்ம இப்போ ரியல் லைஃப்பில் இப்போதைக்கு நடைமுறையில் நம்ம எப்படி இருக்கிறோமோ அதுதான் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முழுசாகவே நான் நம்புகிறேன். அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வீடியோ கொடுக்குறப்போ எனக்கு தோன்ற நல்ல விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம எப்பயுமே எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறது மாதிரி நம்ம எப்பயுமே நல்ல எண்ணங்கள் நினைக்கணும், நல்ல பேச்சு பேசுகிறது, நல்ல செயல்கள் செய்கிறது. இந்த மாதிரி நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணோன்னாலுமே சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தாலுமே மெயினாக நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு கைகூடி வரும். எப்பயுமே நம்ம கடவுள் கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. அது போலவே இப்போ நம்ம என்ன தான் விளக்கு ஏற்றிட்டு வீட்டில் பயங்கரமாக சாமி கும்பிட்டாலுமே நம்ம வெளியிலையோ இல்லைன்னா ஃபேமிலிக்குள்ளேயோ ஒரு சிலவங்க சேர்ந்துருக்கவங்கள பிரித்து விடுறது மாதிரி ஒரு வேலை பண்ணுறதோ, இல்லை கணவன் மனைவி சேர்ந்துருக்கிறத ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி விடுறதோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளே ஸ்கூல் காலேஜ் வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரி ஒருத்தவங்கள கஷ்டப்படுத்துகிறதோ, இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன வேலைகள் செய்கிறது கூட நம்மளுக்கு ஃப்யூச்சரில் மொத்தமாக நம்மளுக்கு பெருசாக ஒரு பிரச்சனையாக தான் நிற்கும். அது நான் நிறையா விஷயத்தில் உணர்ந்திருக்கேன். அதனால தான் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நம்ம அந்த வெளியில் போயிட்டு அந்த மாதிரி செஞ்சுட்டு திருப்பி நம்ம மறுபடியும் வீட்டில் வெள்ளி செவ்வாய் ஆயிடுச்சுன்னா பயங்கரமாக பூஜை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு கடவுளை பக்திகரமாக வணங்குறதுனாலையோ எல்லாமே மாறிடும், நம்மளுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப முடியாது. ஏன்னா எப்பயுமே நம்ம பெரியவங்க சொன்னது மாதிரி தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி எப்பயுமே நம்மளுக்கு உடனேக்கு உடனே கடவுள் பனிஷ்மெண்ட்லாம் தரமாட்டாங்க. எல்லாமே பொறுமையாக தான் இப்போல்லாம் நடந்துகிட்ருக்கு. முன்னாடிலாம் கூட எந்த ஒரு நம்ம விஷயங்கள் செய்தாலுமே நம்ம பசங்க பேரம்பேத்தி அவங்கள தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் நம்ம செய்கிறது நம்மளுக்கே அனுபவிச்சுட்டு தான் போகணும் அப்படிங்கிறது மாதிரி கடவுளுமே ட்ரெண்டிங்காகவே மாறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளால் எந்த ஒரு துன்பமும் யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனதார நம்ம நினச்சிக்கணும். அதுக்கு தக்கன முடிஞ்ச அளவு நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம லைஃப்பை கொண்டு போனோம்னாலே அதுக்கப்புறம் நம்ம கடவுளை விளக்கேற்றி சாமி கும்பிட்டு எப்பயும் நம்ம வணங்கிக்கிட்டோன்னா கடைசி வரைக்கும் நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்மளுக்கு சின்ன சின்ன துன்பங்கள் கஷ்டங்கள் குடும்பம் வாழ்க்கைன்னு இருந்தால் வரத்தான் செய்யும். அது எல்லாமே நம்ம பொறுமையாக ஈக்குவல் பண்ணி கொண்டு போனோன்னா கடைசி என்னைக்காக இருந்தாலுமே நல்ல ஒரு விஷயங்கள் காரியங்கள் நம்மளுக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதே மாதிரி யாரெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு நம்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் நிறையா விஷயங்கள் இந்த மாதிரி ஷேர் பண்ணுறப்ப என்னடா இவங்க எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்கவே செய்யாதீங்க. கண்டிப்பாக நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து வர்றப்ப நிறையா விஷயங்கள் ஒருத்தவங்களும் நம்ம பார்க்குறப்ப நம்மளுக்கே தெரியும் எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் நம்மளுக்கே தெரிய வரும். இதெல்லாம் வச்சு நான் பார்த்த விஷயங்கள் கேட்ட விஷயங்கள் இதை வச்சு தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சப்போஸ் நான் சொல்கிறது எதுவும் தப்பாக இருந்துச்சுன்னா சாரி, யார் மனசையாவது கஷ்டப்படுத்தும் தப்பு அப்படின்னு தோணுச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் பூஜை பண்ணுறதுக்கு ஃபுல்லாகவே மஞ்சள்லாம் போட்டுட்டு கோலம் வச்சுட்டு
அதுக்கப்புறம் வந்துட்டு சூடம் காமிச்சிக்கலாம் விளக்கேற்றிட்டு. சாம்பிராணி வந்துட்டு இன்றைக்கி கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் எடுத்திருந்தேன். எப்பயும் போல் வந்துட்டு நிலைவாசலுக்கு காமிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பூஜை ரூம்லேயும் போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம செடியில் வந்து பூத்திருந்த செம்பருத்தி பூ தான் வந்துட்டு நிலைவாசல் வைக்கிறதுக்கு பறிச்சுக்கிட்டேன். நம்ம செடியில் பூத்தாலே வந்துட்டு தனி சந்தோஷம்தான். அதே போல் நான் சொல்கிற விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கும் பிடிச்சிருக்கு, உண்மை தான், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைஃபுக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்துட்டு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பெரும்பாலும் வந்துட்டு நான் இந்த மாதிரி வீடியோவில் வந்துட்டு பேசுகிறப்ப நினப்பேன், நம்ம சொல்கிற விஷயங்கள் யாருக்காவது ஒருத்தருக்காவது பிடிச்சிருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்துட்டு நம்ம பேசுகிறது வந்து அவங்க மனசில் ஒரு ஓரமாவது ஒழிச்சிட்ருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை தான். அதனால தான் வந்துட்டு சரி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள சொல்லுவோம். எப்போயாவது யாருக்காவது ஒரு டைமாவது நம்ம சொன்ன விஷயங்கள் ஞாபகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம லைஃபுக்கு கண்டிப்பாக இது நல்லது தான் நடக்கும் அப்படின்னு எனக்கு தோன்ற விஷயங்களை வந்துட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் சொல்கிறது பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், இல்லைன்னா பரவாயில்ல, ஓகே. அதுக்கப்புறம் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.